ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் நுரையீரல் செய்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சதும் கருவேப்பிலை போடணும். பாருங்கள், கடுகு பொரியுது. பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் 2 பேர் ஒன்றா போட்டாச்சு. ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு இப்போ பாருங்கள், கழுவி வச்ச நுரையீரல் இருக்குது. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கு நல்லா அதில் போட்டு இது போட்டு தான் மசாலாலாம் போடணும். அப்போ தான் ஊறும். நல்லா வேக வச்சு கழுவி க்ளீனாக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இது ஃபஸ்ட்டு வாங்கினவுடனே கழுவிட்டு வேக வைக்கணும். சுத்தண்ணி வச்சு கொதி வந்ததும் அதில் போட்டு கலர் மாறினதும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை திருப்பி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு திருப்பி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கணுமா, வதக்கிட்டு அதில் போட்டோமா, மஞ்சள் தூள், நாங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிடுவோம். அதனால் வந்து பெப்பரு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன். ஒரு பரட்டிட்டு தண்ணி இது முங்குற அளவுக்கு, அவ்வளோதான். இவ்வளோதான் தண்ணி வைக்கணும். இதுவே தொக்கு மாதிரி. இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்தோம்ல, அதனால் கொஞ்சம் ஜூஸாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டு மீதி வந்து இந்த தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் பாருங்கள், கறி குழம்பு ஓப்பன் பண்ணிட்டேன். இது இப்போ பாருங்கள், மட்டன் குழம்பு 100 ரூபாய் கறி தான் வாங்கினேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுட்டேன். ஆவி பறக்க இருக்குது மட்டன் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செவக்காய் வறுத்தாச்சு. குக்கரில் ரெட்லேயே எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.